முதல்வர் சீட்டை நோக்கி நகர்த்தி விடுமான்னு சொல்லி கேட்டா அந்த விஷயத்துல விஜய்க்கே முதல்ல நம்பிக்கை இருக்காது. பிஜேபி எதிர்ப்பு என்பது முதல் மாநாட்டில் சுத்தமாக இல்லை. இந்த மாநாட்டில் கொஞ்சம் பேசியிருக்கிறார். அந்த பேசின பேச்சும் உதட்டளவில் இருப்பது போன்றுதான் தெரியுது. ரொம்ப ஜாஸ்தியா இவங்க அடிச்சு பேசிட்டோம்னு சொல்லி சொன்னா நாளைக்கு ரைடு விட்டுருவாங்களோ என்கின்ற ஒரு அச்சத்தோடு பேசியது போன்றுதான் தெரிகிறது. நிறைய கம்பிகள் போடப்பட்டிருக்கு. அந்த கம்பிகள்ல கிரீஸ் தடவப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. அந்த கிரீஸையும் தாண்டி ஏறி குதிச்சு வரக்கூடியவர்களை பிடிப்பதற்கென்று நிறைய பாடி கார்ட்ஸை வைத்திருக்கிறாங்க. அதுல 2 பேருடைய கழுத்தை பிடிச்சிட்டு ஒரு பாடி கார்டு இருக்காரு. அதை கூட கண்டுக்காம விஜய் நடந்து போறாரு. செய்தியும் சிந்தனையும் என்கின்ற நிகழ்ச்சியின் வாயிலாக தினம்தோறும் பத்திரிகைகளில் வரக்கூடிய செய்திகளையும் அது குறித்த நமது பார்வைகளையும் பார்த்து வருகிறோம். அந்த அடிப்படையில் தாவேகாவினுடைய மாநாடு குறித்த செய்திகளை இன்று பார்க்கவிருக்கிறோம். தமிழக வெற்றிக் கழகம் என்கின்ற பெயரில் விஜய் ஆரம்பித்திருக்கக்கூடிய கட்சியினுடைய மாநாடு வியாழக்கிழமை மதுரையில் நடந்து முடிந்திருக்கிறது. மாநாட்டில் விஜய் அவர்கள் பேசிய பேச்சுக்களும் இந்த மாநாட்டினுடைய நமது பார்வையையும் குறித்து நாம் பார்க்கவிருக்கின்றோம். விக்கிரவாண்டியில் நடத்தப்பட்ட முதல் மாநாட்டை தொடர்ந்து 2வது மாநில மாநாட்டை மதுரையில் நடத்தி இருக்கிறார்கள். தன்னுடைய அரசியல் எதிரியாக திமுகவையும் கொள்கை எதிரியாக பிஜேபியையும் அவர் சொல்லி இருக்கிறார். ஏற்கனவே விக்கிரவாண்டியில் நடந்த மாநாட்டின் போது விஜய் அவர்கள் பிஜேபியை பெரிய அளவில் விமர்சிக்கவில்லை என்கின்ற ஒன்று குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. திமுகவை குற்றம் சாட்டி பேசியிருந்தார். அது இயல்பாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஏன்னா ஆளுங்கட்சி எதிர்க்கக்கூடிய நேரத்தில் தான் அந்த ஆளும் கட்சிக்கு எதிரான அந்த ஓட்டுகள் தன்னுடைய பக்கம் திரும்பும் என்கின்ற நோக்கத்தில் பொதுவாக புதிய கட்சிகளை ஆரம்பிக்கக்கூடியவர்கள் பேசக்கூடிய ஒன்று. அதே நேரத்தில் இவருடைய பேச்சில் இருந்த விஷயங்களை கூடுதலாக கவனிக்க வேண்டி இருக்கிறது. அதில் என்ன விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், போன தடவை பேசும்போது பிஜேபியை குறித்து எந்த விதமான எதிர்ப்பும் இல்லை. இந்த தடவை பிஜேபியை எதிர்த்திருக்கிறார். பிஜேபியை பாசிச பிஜேபி என்ற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறார். மேலும் மோடி இந்த இஸ்லாமியர்களுக்கு எதிராக மட்டும் பேசுவதைத்தான் தன்னுடைய வாழ்வையாக வைத்திருக்கிறாரு, மற்றவர்களுக்கு எதுவும் செய்வதில்லை என்கின்ற மாதிரி வலிக்காம ஒரு வார்த்தையை சொன்னது மாதிரி தான் நமக்கு தெரியுது. அதை தாண்டி பல கோரிக்கைகளை வைத்திருக்கிறார். என்ன கோரிக்கைகள்னா, கீழடி விஷயங்களை வெளிவிடணும், அதே மாதிரி நீட்டு தேர்வை ரத்து செய்யணும், கச்சத்தீவை மீட்டெடுக்கணும் என்பது மாதிரியான கோரிக்கைகளை வைத்திருக்கிறார். ஆனால் அதை தாண்டி எதிர்ப்பதற்கு பிஜேபியில் நிறைய விஷயங்கள் இருக்குது. அவர் வியாழக்கிழமை இந்த விஷயத்தை பேசுறாரு. புதன்கிழமை நாடாளுமன்றத்தில் மிகப்பெரிய அளவிற்கு சலசலப்பான ஒரு சட்ட மசோதா தாக்கல் செய்யப்பட்டு இருக்கிறது. எல்லோரும் அறிந்தது மாதிரி மக்கள் பிரதிநிதி 1 மாதத்திற்கு அதிகமாக தண்டனை அனுபவிப்பாரையானால் அவரை பதவி நீக்கம் செய்வதற்கான அதிகாரத்தை வழங்கக்கூடிய ஒரு சட்டம் தாக்கல் செய்யப்பட்டு இருக்கிறது. அரசியலமைப்பு சட்டத்தினுடைய 130வது திருத்தமாக அந்த சட்டம் வெளியாகும் என்பது போன்ற பேச்சுக்கள் அடிபடுகிறது. அது ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டிக்கு அதை அனுமதிச்சிருக்கிறாங்க. அமித்ஷா ஏற்கனவே 3 மாத காலங்கள் ஜெயிலில் இருந்தவர். இவரெல்லாம் நீங்களாம் கொண்டு வருவதற்கு என்ன தகுதி இருக்கிறது என்கின்ற மாதிரியான காட்டமான கேள்விகளை கேட்பதற்கு ஏராளமான வாய்ப்புகள் இருந்தும் பிஜேபியை கொள்கை எதிரி என்று சொல்லியும் பிஜேபி ஏன் கொள்கை எதிரி என்பதை விளக்குவதற்கு அவர் தயாராக இல்லை. இந்த மாநாட்டில் கலந்து கொண்டவர்கள் பெரும்பான்மையானவர்கள் ரசிக மனநிலையில் அவங்க இருக்கிறாங்க. அதே மாதிரி இவருடைய பேச்சுக்களுமே சினிமா டயலாகை உச்சரிப்பது போன்றுதான் இருக்குது. விஷயங்களை எல்லாம் மனப்பாடம் பண்ணி வச்சு அழகான முறையில் உச்சரிப்பது போன்றுதான் இருக்குது. நிறைய விஷயங்கள் அவர் பேசினாரு. அந்த பேச்சிலுடைய ஆழம் குறைவாகத்தான் இருக்குது. நிறைய பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் விடுறாரு. கிரௌடை கோஷம் எழுப்புவதற்கு என்னென்ன விஷயங்களை சொன்னால் அவர்கள் கோஷம் எழுப்புவார்களோ அந்த மாதிரியான விஷயங்களை சொல்றாரு. ஆனால் அதில் சப்ஸ்டன்ஸ் ரொம்ப குறைவாக இருப்பது போன்றுதான் இந்த பேச்சுக்களை கூர்ந்து கவனிக்கக்கூடிய நேரத்தில் தெரியுது. அப்போ பிஜேபி எதிர்ப்பு என்பது முதல் மாநாட்டில் சுத்தமாக இல்லை. இந்த மாநாட்டில் கொஞ்சம் பேசியிருக்கிறாரு. அந்த பேசின பேச்சும் உதட்டளவில் இருப்பது போன்றுதான் தெரியுது. ரொம்ப ஜாஸ்தியாக இவங்க அடிச்சு பேசிட்டோம்னு சொல்லி சொன்னால் நாளைக்கு ரைடு விட்டுருவாங்களோ என்கின்ற ஒரு அச்சத்தோடு பேசியது போன்றுதான் தெரிகிறது. அதே நேரத்தில் திமுகவை கடும் காட்டத்தோடு பேசுறார். எந்த அளவுக்கு பேசுறாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, மறைமுக கூட்டணி, RSSோடு தொடர்பு வைத்துக் கொண்டு இருக்கக்கூடிய அதே நேரத்தில் மதசார்பற்ற கூட்டணி என்கின்ற பேச்சையும் பேசுகிறார்கள் என்கின்ற ஒரு விஷயத்தை சொல்றார். அதை ஏன் சொன்னார், எந்த அடிப்படையில் சொன்னார், எந்த ஆதாரங்களினுடைய அடிப்படையில் சொன்னார் அப்படின்னு சொல்லி கேட்டால் இவரை ஒரு அரசியல் தலைவராக பார்ப்பதற்கான ஒரு வாய்ப்புகளை கூட்டி இருக்கும். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை அவர் சரியல. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை அங்கிள் என்கின்ற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லி அவரை ஒரு கேலியாக பேசிய ஒரு விஷயமும் கூட அந்த அளவுக்கு ரசிக்கக்கூடிய வகையில் இல்லை. அரசியல் எதிரியாக யாராக இருந்தாலும் அவர்களை நீங்கள் அவங்களுடைய கொள்கை ரீதியாக எதிர்ப்பது சரியானதாக இருக்கும். அவங்களை உருவகேலி செய்வதோ அல்லது மோசமான முறையில் சித்தரித்து பேசுவதோ சரியானதாக இருக்காது. ஒரு முதிர்ச்சியாக அது பார்க்கப்படக்கூடிய ஒரு சூழல் அதில் இல்லை. என்ன மாதிரியான விஷயங்களை எல்லாம் சொல்றாரு அப்படின்னு சொல்லி சொன்னால், ரைடு வந்துச்சு, ரைடு வந்த உடனே போய் GST கூட்டத்தில் போய் கலந்துக்கிட்டாங்க, மறைமுகமாக பேசினாங்க என்கின்ற ஒரு விஷயத்தை எல்லாம் திமுகவை எதிர்த்து வைக்கிறார்.
ஊழல் நடக்குது, இயற்கை வளங்கள் கொள்ளையடிக்கப்படுகிறது என்பது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பேசுகிறார். அங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் அரசியல் வயப்படுத்தப்பட்டது போன்றே தெரியல. அங்க இருக்கக்கூடியவங்க எல்லாம் வந்து ஒரு பிலிம் ஸ்டாரை பார்ப்பதற்கு எப்படி எகிரி குதிச்சு ஓடுவார்களோ அப்படித்தான் இருக்குது. அங்க ஒரு ரேம்ப் வாக் வந்து அவர் போறாரு. ரேம்ப் வாக்கு 2 பக்கமும் வந்து நிறைய கம்பிகள் போடப்பட்டிருக்கு. அந்த கம்பிகளில் கிரீஸ் தடவப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. அந்த கிரீஸையும் தாண்டி ஏறி குதிச்சு வரக்கூடியவர்களை வந்து பிடிப்பதற்கென்று நிறைய பாடி கார்ட்ஸை வந்து வைத்திருக்கிறாங்க. அதில் 2 பேருடைய கழுத்தை பிடிச்சிட்டு ஒரு பாடி கார்டு இருக்காரு. அதை கூட கண்டுக்காம வந்து விஜய் வந்து நடந்து போறாரு. இன்னொரு ரசிகர் வந்து அப்படி எகிரி குதிச்சு உள்ளுக்குள்ள ஓடி வராரு. எப்படியாவது பார்த்தரணும் என்கின்ற ஒரு மனநிலையில நிறைய இளைஞர்கள் வந்து இருக்கிறாங்க. அதே மாதிரி வந்து சில பேர் வந்து அங்க இருக்கக்கூடிய போல் மேல ஏறி நின்றுகிட்டு பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் வந்து நடந்திருக்குது. இது பெரிய அளவுல ஒரு ரசிகர் மனநிலையில தான் வந்து இருக்குது. தங்களுடைய 5 கொள்கை தலைவர்கள் என்று 5 பேரை பத்தி பேசினாங்க. அந்த 5 பேரை பற்றி எந்த விதமான ஒரு பாடத்தையும் எடுக்கல. இப்போ நாம வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களை எடுத்துக்கொண்டால் டிஎம்கேவை விட்டுறலாம். டிஎம்கே வந்து கொள்கை ரீதியாக பேசக்கூடிய ஒரு கட்சி. ஆரம்ப காலங்களில் பேசிக் கொண்டிருந்தார்கள். இன்னைக்கு குறைஞ்சிருந்தாலும் இன்னைக்கும் பேசக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கு சமகாலத்தில் இருக்கக்கூடிய வளர்ந்து வரக்கூடிய அரசியல் தலைவர்கள் எடுத்துக்கிட்டால் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய தொல் திருமாவளவன் ஆழமாகவே எந்த விஷயங்களை எதிர்த்தாலும் அந்த விஷயங்களை குறித்து ரொம்ப ஆழமாக பேசக்கூடியவராக இருக்கிறார். அரசியலமைப்பு சட்டத்தை அதற்கு வந்திருக்கக்கூடிய தீங்குகளை குறித்து அவர் விளக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், ஒன்றிய அரசுகளுடைய தவறுகளாக இருக்கட்டும், அந்த விஷயங்களை வந்து அழகிய முறையில் அந்த கொள்கையை வந்து விளக்கி பேசக்கூடியவராக இருக்கிறார். சீமான் இருக்கிறார். சீமான் ஒவ்வொரு மேடையிலும் அரசியல் ரீதியாக வந்து பேசுறார். அதில் நமக்கு உடன்பாடு இருக்கலாம் இல்லை, ஆனால் அந்த விஷயங்களை பேசுறார். அப்படி எந்த விதமான கொள்கையையும் விளக்கி பேசுவது போன்று விஜய் தெரியல. முதல்ல இந்த கொள்கையை எல்லாம் புரிந்து வைத்திருக்கிறாரா என்பதே பேச்சில் வந்து கேள்விக்குறியாக. ஏன்னா ஒரு முழு அரசியல் தலைவராக அவர் இன்னும் பரிணமிக்கலையோ அப்படின்ற ஒரு சந்தேகம் கூட வருது. உதாரணத்திற்கு சொல்வதாக இருந்தால் மாநாட்டுக்காக வந்திருக்கக்கூடிய பல பேர் வந்து கடுமையான சிரமங்களுக்கு உள்ளானாங்க. அதற்கு மன்னிப்பு கேட்பது போன்றோ அதற்கு வந்து சாரி சொல்வது போன்றோ தன்னுடைய பேச்சில் எதையுமே வந்து அமைத்துக் கொள்ள. ஏன்னா வந்து இந்த மாநாட்டுக்கான ஏற்பாடுகளுக்கு முழு பொறுப்பும் வந்து தலைவராக நீங்கள் எடுக்க வேண்டியது. ஆனால் பெரும் கூட்டம், கடுமையான வெயில், நிறைய பேர் மயங்கி விழுந்ததாக வந்து சொல்லப்படுகிறது. 50க்கும் அதிகமானவர்கள் மயங்கி விழுந்திருக்காங்க. 2 பேர் இறந்து விட்டதாக கூட செய்திகள் வருகிறது. ஒரு இளைஞர், ஒரு 19 வயது இளைஞர் பேனர் வைக்கும் போது அடிபட்டு இறந்திருக்கிறார். அவருக்கு வந்து எந்த விதமான ஒரு வருத்தமோ அல்லது வந்து அந்த குடும்பத்திற்கான ஒரு வருத்தத்தையோ அவர் வந்து எதுவும் தெரிவிக்கல. இதற்கு முன்னாடி இறந்தவர்களையுமே கூட மாநாட்டு திடலை வைத்து எதுவுமே பேசாம அடுத்த நாள் பனையூர்ல கூப்பிட்டு பேசக்கூடிய ஒரு சூழல் என்பது இருக்குது. அது என்ன பழக்கம்னு சொல்லி தெரியல. அது வந்து வழக்கமாக ஒரு நபர்கள் மரணித்திருக்கக்கூடிய நேரத்தில் அவர்களை குறித்து பேசுவது என்பது குறைந்தபட்சம் அந்த குடும்பத்திற்கு ஒரு ஆறுதலை தரும். அது உயிரை மீட்டு எடுத்துட போறதில்லை. அவர் முட்டாள்தனமா போய் அந்த பேனரை கட்டி உயிரை விட்டது வந்து அவருடைய உயிரை மீட்டு விட போவதில்லை. ஆனால் அது குறைந்தபட்சமான ஒரு வருத்தம் தெரிவித்திருப்பதால் வந்து சிறந்ததாக இருந்திருக்கும். அதை கூட செய்யாமல் வந்து விட்டிருப்பது இவர் முழுமையான அரசியல் பயிற்சி இன்னும் எடுக்கவில்லையோ என்கின்ற ஒரு கேள்வி என்பது இதுல வருகிறது. ஆணவ கொலைகளை குறித்து பேசியிருந்திருக்கலாம். சமீபத்தில் வந்து பெரிய அளவில் சர்ச்சைகளை ஏற்படுத்திய அந்த சுர்ஜித் என்கின்ற மாணவன் அந்த கவின் என்கின்ற ஒருவரை வந்து கொண்டுட்டு இருக்காரு. அந்த விஷயம் வந்து ரொம்ப மோசமான ஒரு சம்பவம். அதை குறித்து வந்து அவர் வந்து பேசல. அதே மாதிரி SIR என்கின்ற ஒரு திருத்தம் வந்து இருக்குது. பிஜேபியை பற்றி கடுமையாக பேசுவதற்கான ஒரு விஷயம், அதை குறித்து பேசல. அப்ப எல்லாத்தையுமே ஒரு விதமான இமேஜ் பில்டிங்கான ஒரு பேச்சுக்களாகவே அவருடைய பேச்சுக்களை வந்து அவர் அமைத்திருப்பதை வந்து நம்மால் பார்க்க முடிகிறது. அதே மாதிரி அவருடைய பேச்சுக்கு வந்து அண்ணாமலை வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறார். அங்கிள்னு கூப்பிட்டாருன்னு சொல்லி எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு. இவரு ஒவ்வொருத்தரை குறித்து என்னென்ன மாதிரி மோசமான பேசியிருக்கிறார்ன்றதெல்லாம் வெளியே வந்து அவர் அவ்வளவு மோசமா பேசியிருக்கிறாரு. தாமரை இலையில தண்ணி ஒட்டாது அப்படின்னா தாமரை இலையிலேயே நாங்கள் வளருவோம்னு சொல்லிட்டு இந்த தமிழிசை அம்மா வந்து பேசியிருக்கிறாங்க. ஜெயக்குமார் பதில் கொடுத்திருக்கிறாரு. எடப்பாடி பழனிசாமி பதில் கொடுத்திருக்கிறாரு. நேரு பல பேர் வந்து இவருடைய பேச்சுக்கு எதிர்வினை ஆற்றி இருக்கிறார்கள். அப்போ ஒரு ஒட்டுமொத்தமாக அதை கவனித்து பார்க்கக்கூடிய நேரத்தில் முதல்வர் சீட்டை நோக்கி நகர்த்தி விடுமான்னு சொல்லி கேட்டா அந்த விஷயத்துல விஜய்க்கே முதல்ல நம்பிக்கை இருக்காது. அவர் என்ன ஒரு உதாரணத்தை சொல்றாருன்னா 1967 எப்படி திமுக ஆட்சியை பிடித்ததோ 1970களில் வந்து எப்படி அதிமுக வந்து ஆட்சியை பிடித்ததோ அந்த மாதிரி நாம வந்து ஒரு ஆட்சியை பிடிப்போம் என்பது மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து சொல்றாரு. அதை தாண்டி ஒரு கதை ஒன்று சொல்றாரு. நம்பிக்கை ரொம்ப முக்கியம், வாய்மை ரொம்ப முக்கியம் சொல்லி ஒரு ராஜா கதையை சொல்றாரு. அந்த ராஜா கதை ஏற்கனவே வந்து பயன்படுத்திய கதை என்று வந்து சொல்லுகிறது. அந்த வீடியோக்கள் வந்து அதில் வந்து போய்கொண்டு இருக்குது. அதில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்களினுடைய அரசியல் புரிதலை குறித்து கேட்கக்கூடிய கேள்வி. ஒருத்தர்கிட்ட வந்து கேட்குறாங்க, கொள்கை விஷயங்களை எல்லாம் குறித்து எதுவுமே வந்து அவர் பேசலையே, அந்த அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய புத்தகத்தை வந்து அம்பேத்கர் கிட்ட இருந்து வாங்குற மாதிரி ஒன்று இருக்கு, ஆனால் சமீபத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை குறித்து எதுவுமே பேசலையே அப்படின்னா பேன்னு முடிச்சுக்கிட்டு அது சஸ்பென்ஸ்னு சொல்லிட்டு அந்த இளைஞர் வந்து அங்கேருந்து கிளம்பி போகிறார். அப்போ போஸ்டர் ஒட்டிக்கிட்டு சினிமா தேட்டரில் லாட்ரி டிக்கெட்லாம் கிழிச்சு போட்டு கொண்டிருந்த ரசிகர்கள் வந்து இன்னைக்கு தொண்டர்களாக மாறி இருக்கிறாங்க. இதன் மூலமாக சமூகத்திற்கு என்ன நன்மை செய்ய போறீங்கன்றது வந்து தான் இதில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான கேள்வி. அரசியல் ரீதியான புரிதல் இல்லாமல் வெறும் கூட்டத்தை, ரசிக மனநிலையை மட்டுமே நம்பி நீங்கள் களத்தில் இறங்கும் போது நீங்கள் நினைக்கக்கூடிய ரிசல்ட்டை வந்து தராது.
தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் முன்ன இருந்த மாதிரி எம்ஜிஆருக்கு ஓட்டு போட்ட மாதிரி போடுவது என்பது வந்து இங்க வந்து சாத்தியமில்லை. விஜயகாந்தினுடைய பெயரை வந்து அதில் உச்சரிக்கிறார். விஜயகாந்தினுடைய பெயரை உச்சரிப்பதன் மூலமாக அவருடைய தொண்டர்கள் கொஞ்சம் பேர் வருவாங்கன்ற மாதிரி எவ்வளவு குட்டிக்கரணம் போட்டாலும் இந்த விஷயங்களை வைத்துக்கொண்டு பார்க்கக்கூடிய நேரத்தில் அது வந்து ஒரு 6-7% வாக்குகளை வந்து பெற்று தந்தாலே அது ஒரு பெரிய விஷயம் போலத்தான் வந்து தெரிகிறது. இளைஞர்களின் அவர்கள் பக்கம் இருக்கிறாங்க. இஸ்லாமியர்கள் ஒரு சிலர் போனதாகலாம் வந்து சொல்லப்படுகிறது. அந்த இஸ்லாமியர்களும் கூட அரசியல் சார்ந்த புரிதல் இருக்காது, சமூக நீதினா என்னன்னு தெரியாது. விஜயை வந்து சினிமாவில் பார்த்து டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்த ஒரு கூட்டம் அது இந்து சமுதாயத்திலையும் இருக்கு, இஸ்லாமிய சமுதாயத்திலையும் இருக்கு. அவர்கள் ஒரு சாகுலம் இதுன்ற வழக்கறிஞர் வந்து ஒரு இதில் வந்து கலந்துகிறார். கலந்து கொள்ளக்கூடிய நேரத்தில் அவருக்கு மக்களவைக்கும் மாநிலங்களுக்குமே வித்தியாசம் தெரியல. அதெல்லாம் பல தடவை எடுத்து சொன்னதுக்கு பிறகு கூட பேபேன்னு முடித்து கொண்டு இருக்கிறார். இந்த மாதிரியான ஆட்களை வைத்துத்தான் அது வந்து கட்சி நடந்து கொண்டு இருக்கிறது என்பதை வந்து நம்ம பார்க்க வேண்டிய ஒரு சூழல் என்பது இருக்குது. கலந்து கொண்ட அந்த ரசிகர்களும் கூட ஏராளமான சேர்களை உடைத்து முரட்டுத்தனமான ஆட்டங்களை போட்டு ஒரு ஏதோ சினிமாவுக்கு வந்துட்டு போன மாதிரி ஒரு ஊருக்கு டூர் வந்துட்டு போன மாதிரி தான் இருக்கே தவிர ஒரு மாநாட்டில் வந்து கலந்துக்கிட்டோம், சில அரசியல் விஷயங்களை புரிந்து கொண்டோம், இந்த விஷயத்தை போய் நம்மளுடைய தொகுதிகளை செய்ய போகிறோம் என்கின்ற ஒரு எழுச்சியோடு இவர்கள் கலைந்து சென்றது போன்று தெரியவில்லை. ஏன்னா அவர் பேசி முடித்த உடனேயே மாநாட்டு திடலேருந்து நிறைய பேர் போனதாகவும் வந்து சொல்கிறாங்க. இதுதான் இந்த மாநாட்டினுடைய நிலை. பெரிய அரசியல் சக்தியாக உருவெடுத்து விடலாம் என்கின்ற மனநிலையில் இருக்கிறாங்க. அது ஒரு சிறிய அளவிற்கான தாக்கத்தை வேண்டுமானால் ஏற்படுத்தலாம். ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கான ஒரு பிம்பத்தை தாவேகா வந்து இன்னும் அடையவில்லை. அதற்குண்டான அரசியல் புரிதல்களை அந்த தொண்டர்களும் பெறவில்லை. தலைவரே பெற்றிருக்கிறாரா என்கின்ற கேள்விதான் இப்போது இருக்கிறது. இந்த விஷயத்தோடு செய்தியும் சிந்தனையும் என்கின்ற நிகழ்ச்சியை முடித்துக் கொள்வோம். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.